ஹலோ நண்பா, இவர் தான் ஜெரோம் பவல். யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வோட சேர்பர்சனாக இப்போ இவர் தான் இருந்துட்டு இருக்காரு. இவர் ரீசெண்டாக ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணார். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை உடனே பாசிட்டிவ் சைடில் போக வச்சுது. லாஸ்ட் வீக் வந்து இந்த ஐடி ஸ்டாக்ஸ்லாம் கடகடன் ரேலி ஆச்சு பாருங்க. அதெல்லாம் இவர் சொன்ன அந்த நியூஸோட இம்பாக்ட் தான். லேட்டஸ்டான ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங்கில் அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இதுக்கு மேலே ஃபர்தராக ஹைக் பண்ண மாட்டோம், அதுக்கு சான்சஸ் கம்மி, இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க தான் பார்ப்போம். 2024 மீடியன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 4.6% ஆகும், 2025 முடியறதுக்குள்ள 3.6% ஆகும், 2026 முடியறதுக்குள்ள 2.9% ஆகும் குறைக்க பிளான் பண்ணியிருக்கோன்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்ஸ் ரொம்ப பாசிட்டிவா ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணிச்சுன்னு கேட்குறீங்கன்னா, இப்போ நேராக போய் பேங்க்ல லோனுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸையும் எஃப்டியில் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸையும் நீங்கள் சிம்பிளாக அப்சர்வ் பண்ணாலே புரிஞ்சுக்க முடியும். இப்போ கரண்ட் மார்க்கெட் கண்டிஷனில் நம்ம போய் கடன் வாங்கணும்னு நினச்சாலும் அதுக்கு அதிகமான வட்டியை பேங்க்ஸ் கேட்குறாங்க. நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போனாலும் அதுக்கும் யூஸ்வலாக கொடுத்ததை விட 8%, 8.5%, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ்லாம் 8.75% வரைக்கும் எஃப்டிஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கடன் வாங்குறதுக்கும் கடன் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடச்சிட்டு இருக்குல்ல, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட பர்சன்டேஜ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும்ன்றது தான் அவர் சொன்னதுக்கான அர்த்தம். இப்போதைக்கு அதுக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. ஏன்னா கோவிட் டைமில் அதிகமாக மணியை பிரிண்ட் பண்ணி எல்லா எக்கானமிஸ்லையும் இன்ஃப்ளேஷனை ஏற்றி விட்டுட்டாங்க. கோவிட் டைமில் நீங்கள் போய் கவனிச்சு பாருங்க, பேங்க்ஸ்லாம் 5.5%க்கு எஃப்டி ரேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. மோரார்லஸ் அதே ரேட்டுக்கு தான் ஹவுசிங் லோனும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதிகமாக பணத்தை பிரிண்ட் அடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ஹைக் பண்ணி எக்கனாமியை கண்ட்ரோலில் கொண்டு வரலன்னா நிறைய பிரச்சனை வந்துரும்ன்ற காரணத்துக்காக அமெரிக்காலையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஹைக் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் ஆர்பிஐயும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ஹைக் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இப்போ யூஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை பாஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இங்கேயும் கிட்டத்தட்ட இதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற போகிறது இல்லை, அப்படியே தான் மெயின்டைன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த நியூஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்கன்னா, ஒரு நார்மல் கன்சியூமராக இந்த இடத்துல நம்ம சில முடிவுகளை எடுக்கணும். அதை எடுக்கும்போது ஸ்மார்ட்டாக எடுத்தோம்னா ஃபினான்ஷியலாக நமக்கு கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும். அது என்னன்னா, இது வரைக்கும் நீங்கள் எஃப்டிஸில் இன்வெஸ்டே பண்ணலன்னா, இல்லை டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது பாண்ட் இந்த மாதிரி விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணலன்னா, இந்த டைமில் நமக்கு ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கிடைக்கும் போதே டெட் சைட்லேருந்து ஒரு ஸ்டேபிள் ரிட்டர்னை ஜென்ரேட் பண்ணிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னா இந்த டைமில் நம்மளோட டெட் போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது நல்லது. அதே நேரத்தில் கடன் வாங்க போகிறோன்னா இந்த நேரத்தில் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை போடாமல் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை போடுறதே நல்லது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து பீக்கில் இருக்கும்போது நம்ம ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டுட்டோன்னா 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு மார்க்கெட் ரேட் வந்து ஒரு 6%, 5% அப்படின்ற மாதிரி வந்துருச்சுன்னா இந்த நேரத்தில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 8.5, 8.7, 9% ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கம்மியாக கடன் கிடைக்கும் போது நீங்கள் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அந்த கம்பெனிக்கு கட்டுற மாதிரி மாறிடும். ஸோ லோன் எடுக்க போனோம்னா ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுறது ஸ்மார்ட்டான விஷயம். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையறதுக்குள்ள டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அலோகேஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன். சரி, நம்ம இதை பண்ணும்போதே டெமோவாக ஒரு ரெக்கார்டிங் மாதிரி பண்ணிட்டோன்னா மேபி ஃபியூச்சரில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஐடியா இருக்கும்போது ஏதாவது டவுட்ஸ் வந்திருந்தா ஒரு டெமோவாக இந்த வீடியோ இருக்கட்டும்ன்றதுக்காக தான் இந்த பாண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறோன்ற ப்ராசஸை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபர்தராக காட்ட போகிறோம். இதை உங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஃபியூச்சரில் நீங்கள் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. பர்சனல் நான் Wint பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக இந்த பிளாட்ஃபார்மோட லிங்க்கை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ Wint பிளாட்ஃபார்மோட டேஷ்போர்டில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் பாண்ட் போர்ட்ஃபோலியோ நான் இங்கே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ரீசெண்டாக பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன, அதோட ரிட்டர்ன் பர்சன்டேஜ் என்ன, இப்போ கரண்ட் வேல்யூ என்ன, அதுலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்குன்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ நான் இங்கே ஹோம் செக்ஷனுக்கு போயிட்டு வியூ ஆல்ன்ற பட்டனை கொடுத்தேன்னா இன்வெஸ்ட் பண்ண இருக்க அவைலபிள் பாண்ட்ஸ் எல்லாமே இங்கே நமக்கு லிஸ்ட் ஆகுது. இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுற டைமில் 6 பாண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண லைவாக இருக்குது. அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எவ்வளோ, அதோட மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளோன்ற மாதிரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே ஷார்ட்டாக நமக்கு லிஸ்ட் ஆகுது. இதில் ஏதாவது ஒரு பாண்டில் இப்போ எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுன்ற மாதிரி டெமோ உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஃபண்ட்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஃபண்ட் பேலன்ஸ் 0வாக இருக்கிறதுனால பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இப்போ 95,000ன்ற அமௌண்ட்டை நான் இங்கே இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கேன். யூபிஐயில் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே ஃபண்ட் செக்ஷனில் நமக்கு 95,000 இப்போ ஆட் ஆயிடுச்சு. அடுத்து திரும்ப பாண்ட் செக்ஷனுக்கு போயிட்டு இங்கே இருக்கிற
இருக்கிற பாண்ட்ஸை நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இருக்க கிளிக்ஸ் பாண்ட் வந்து மினிமமே 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குது. அது நம்ம இப்போ பண்ண முடியாது. பிரமிழில் 9.25 கிடைக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணுறேன். கிரேசி பியில் 10.5 பட் 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குது. ஸோ இப்போ 95,000ன்ற அமௌண்ட்டுக்கு அது பாசிபிலிட்டி கிடையாது. விவ்ரித்தி 10.5% XIRல கிடைக்குது. அதாவது 1 இயருக்கு 10.5%ன்ற ரிட்டர்ன் கிடைக்குது. அடுத்து இங்கே லிஸ்ட்டாக இருக்க பாண்டில் நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணதுனால இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் இப்போ விவ்ரித்தியில் வியூ டீட்டெயில்ஸை கொடுத்து அந்த பாண்டுக்குள்ளே வரேன். இப்போ அதில் லிஸ்ட்டாக இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணுறேன். ரீபேமெண்ட் டைமில் நான் கிளிக் பண்ணி பார்க்குறப்ப 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணி ஒரு யூனிட் ஆஃப் இந்த பாண்டு வாங்கணும்னா மாதத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்ன்ற மாதிரி இங்கே தெளிவாக லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. 6/2/2025 வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்த மாதம் 6/3/2025ல பிரின்சிபலோட சேர்த்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டையும் திரும்ப கொடுத்துருவாங்கன்ற மாதிரி இந்த ரீபேமெண்ட் டைம்லைன் இங்கே லிஸ்ட் ஆயிருக்கு. நம்ம எத்தனை யூனிட்ஸை ஆர்டர் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் மாறும். அடுத்து இந்த பாண்டோட ரேட்டிங்கை கேர் ரேட்டிங் பாசிட்டிவ்னு பாசிட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரேட்டிங்ஸ் என்னன்றதை கொஞ்ச நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதோட ரிஸ்க் என்ன, இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிப்போம். லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து 51 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால இது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி இல்லைன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் என்னென்ன ரிஸ்க் இன்வால்வ்டு இருக்குன்னு நம்ம ஒரு தடவை படித்து பார்த்துக்கிறது நல்லது. இதோட டாக்ஸேஷனை பற்றி பார்த்தீங்கன்னா கிடைக்கிற லாபத்தில் 10% சார்ஜ் பண்ணுவாங்க. அது நம்மளோட ஃபார்ம் 26A அதாவது TDS ரிப்போர்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ விவ்ரித்தியோட கேர் ரேட்டிங் வந்து பாசிட்டிவ்னு இருந்ததுல அதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளா இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு கொடுக்குற ஒரு ரிப்போர்ட் கார்டு. இப்போ நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கிறிசில், கேரு, ICRAன்னு நிறைய ரேட்டிங் கம்பெனிஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸை அனலைஸ் பண்ணி எல்லா ரிஸ்கையும் கால்குலேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கார்டில் நமக்கு எப்படி A கிரேடு, B கிரேடு, C கிரேடுன்னு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கும் ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க. இந்த ரேட்டிங் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு கூகுள் சர்ச் பண்ணிட்டு இந்த ரேட்டிங்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ்ன்ற பேஜுக்கு வந்தீங்கன்னா இந்த கேர் ரேட்டிங்ஸோட கிரேடிங் சிஸ்டம் எப்படின்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இந்த கேர் எட்ஜ் ரேட்டிங்ஸ் அப்படின்ற வெப்சைட்டில் நான் இப்போ டெட் செக்யூரிட்டிஸோட ரேட்டிங்கை இப்போ பார்க்கும்போது AAA இருந்தால் இருக்கிறதுல ஹையஸ்ட் ரேட்டிங், AA இருந்தால் அதுக்கு அடுத்த ரேட்டிங், கேர் A அப்படின்னு இருந்தால் அதுக்கு அடுத்த ரேட்டிங்னு இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ரேட்டிங்ஸை உங்களால் கம்ப்ளீட்டாக பார்க்க முடியும். அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னன்னு படித்து தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்குன்னா இந்த விவ்ரித்தின்ற டெட் செக்யூரிட்டிக்கு அவங்க 3rd ரேங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கிரேடிங் சிஸ்டமை அப்படியே அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டெமோ இன்வெஸ்ட்மெண்ட்காக இந்த விவ்ரித்தி கேபிட்டலோட பேஜுக்கே வந்துட்டு இதோட யூனிட்ஸை நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஒரு 75 யூனிட்ஸை என்டர் பண்ணிட்டு மாதம் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்ன்ற மாதிரி அந்த ரீபேமெண்ட் டைம்லைனையும் ஒரு தடவை பார்த்துக்கிட்டு நம்ம இதில் ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் 1000 யூனிட்ஸ்னு என்டர் பண்ணேன்னா 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா மாதம் 8,000 ரூபா நமக்கு வாடகை வர மாதிரி இந்த பாண்ட் நம்மளோட மணியை ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணும். பட் நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறது இல்லை. நம்ம ஒரு 75 யூனிட்ஸ்ன்னு என்டர் பண்ணிக்கிட்டு இன்வெஸ்ட் நவ் அப்படிங்கிற பட்டனை கொடுத்தோன்னா ஐ அண்டர்ஸ்டாண்டுன்னு ஒரு டெக்ளரேஷனை கொடுத்துட்டு இன்வெஸ்ட் நவ்னு கொடுத்தீங்கன்னா நம்ம விண்ட் ஃபண்ட்ஸில் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தோம்ல 95,000 அதுலேருந்து இதில் பேமெண்ட் நடந்துடும். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம டேஷ்போர்டுக்கு திரும்ப வந்து பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக 75,000 அதில் இன்வெஸ்ட் ஆயிருக்குன்னு நமக்கு தெரிய வருது. நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அதை ஹைலைட்டும் பண்ணி காட்டுது. ஸோ இதோட இஷ்யூ சைஸ் வந்து 25 crores இருக்கிறதுனால 25 crores கலெக்ட் ஆயிடுச்சுன்னா இந்த பாண்டு வந்து சோல்ட் அவுட்னு லிஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ரேட்டிங்ஸ், ரிஸ்க் எல்லாத்தையும் படித்து அனலைஸ் பண்ணி நீங்களும் உங்கள் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணலாம். நீங்கள் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஃபியூ ஒர்க்கிங் டேஸில் இந்த பாண்ட் வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் கிரெடிட் ஆகிடும். நீங்கள் ஜீரோதா, ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக்ஸ்ன்னு எந்த புரோக்கரை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு CDSL டிமேட் அக்கௌண்ட் நம்பர் ஒன்று கிடச்சிருக்கும். அது ஒரு 16 digit நம்பராக இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் Wint Wealthல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே உங்கள் ப்ரொஃபைலில் ஆட் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். ஃபியூச்சரில் ஃபர்தராக எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது, ரீபேமெண்ட் டைம்லைன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் இங்கே வந்து டேஷ்போர்டில் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த பாண்ட் அக்கௌண்ட் மட்டும் தேவைப்படாமல் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டும் கண்டிப்பாக தேவைப்படும். இன்னும் நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா பர்சனலாக டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் யூஸ் பண்ணுற டிமேட் அக்கௌண்ட்டோட லிங்க்ஸையும் கொடுத்துருக்கோம். Wint Wealthோட லிங்கையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸை எப்படி பண்ணணும்னு நம்ம ஃபினான்ஸ் ஃப்ரைடேஸ் சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன மாதிரி வீடியோஸை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ
அதை இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லான ஃபினான்ஷியல் அப்டேட்ஸ் இந்த சேனல் வழியாக உங்களை வந்து சேரும். நீங்கள் ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நம்ம வீக்கெண்ட் ட்ரேடர்ஸ் சீரிஸை இங்கேருந்து செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. இன்னொரு ஃபினான்ஸ் ஃப்ரைடே எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன்.